டாப்ல ஜூனியர் அர்னால்டு. உங்கள் மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேட்குது. நான் தலைவா பயங்கரமாக ஓடிட்டு இருக்கீங்களே, ஒலிம்பிக்கில் ஓடி கோல்டு மெடல் வாங்காமல் வரமாட்டீங்க போல. முருகேசா செம்ம கடுப்பில் இருக்கேன், தயவு செய்து போயிடு. கதவு திறந்துதாங்க இருக்கு. பூஜா காஃபி. காஃபி குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார்ல. இதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுங்க. 4 காசு சேர்த்து வச்சுருந்தா இந்நேரம் பிபி சுகர்னு வாங்கி வந்திருப்பேனா? என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க? ஒரே 1 லட்ச ரூபா போடுங்க, மாதம் 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு போகலாம். அண்ணே, நம்ம காயின் மேலே 10 லட்ச ரூபா போடுங்க, மாதம் 50,000 எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்தாங்க பிளாக் காஃபி, குடிங்க. கனவுல கூட பணக்காரனாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. உங்க முதலீடு இரட்டிப்பாகும். அதை நாங்க சொல்லல, அதை நீங்களே கேளுங்க. பேசிக்கலி நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு நிறைய பண பிரச்சனைங்க இருந்தது. எங்களை ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம். யோசிக்காம டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க. 420 கால் பண்ணுங்க. நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம். யோசிக்காம வாங்க. அப்பா சொல்றது எப்பயாவது கேளுப்பா. இப்போ நான் பேசுகிற மூடில் இல்லை. ஹலோ, ப்ளீஸ் டவுன். தேங்க்யூ. நீங்கள்? எஸ், ஐ எம் தன்வீர் சிங். நீங்கள் கூட ஜிம்மில் ஜூனியர் அர்னால்டு சொன்னீங்க. சாரி பாஸ், ஜஸ்ட் கிடிங். ஐ எம் ஃப்ரம் மை 420 கம்பெனி. நீங்கள் இப்போ 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தாறுமாறாக இருக்கும். சரிங்க சார், எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது? 5 lakhs போடலாங்க. 10 lakhs போடலாம். நீ போய் கேஷ் எடுத்துட்டு வாங்க. சார், நாங்கள் கேஷ் எல்லாம் வாங்க மாட்டோம் சார், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. மை 420? எஸ் சார், மை 420. ஓகே, நைஸ் மீட்டிங். லைக்வைஸ். இனிமேல் உங்கள் வாழ்க்கை உங்களது இல்லை. ஐ மீன் டு சே மை 420 கம்பெனி. ஓ, ஓகே, தேங்க்யூ சார். என்ன? ஹே, மை 420லேருந்து அமௌண்ட் கிரெடிட்டாக இருக்குது இந்த மாதம். ஹே வாவ், வாங்க போலாம். பூஜா, பூஜா வரேங்க. என்னங்க? இவர் இந்த மாதம் கிரெடிட். ஹே வாவ். எங்க எங்க மை 420 அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. என்னங்க இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் பணம் கிரெடிட் ஆகவே இல்லை? வெயிட் பண்ணி பார்ப்போம். 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க. சற்று முன் கிடைத்த செய்தி, பொதுமக்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை சுருட்டிய மை 420 நிறுவன அதிபர் சக்தி கைது. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி. கூட்டாளி தன்வீர் சிங்குடன் தப்பி ஓடினார் அனிதா. குடும்பம், புள்ள, குட்டி எல்லாத்தையும் மறந்து இரவு பகல் பார்க்காம பணம் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்மக்கிட்ட யாராவது பணத்தை ஆசையை காட்டி ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் உண்மைத்தன்மை என்ன இருக்குன்னு ஆராய்ந்து பாருங்கள். நாம் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டால் அவங்க 10 வட்டி அப்படின்னு சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம்? கந்து வட்டி, மீட்டர் வட்டின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் முதலீடு செய்த கம்பெனியில் மட்டும் எப்படி 20%, 40% தரான்னு எதிர்பார்க்கலாம்? இது எந்த விதத்தில் நியாயம்? போட்ட பணத்தை எவனாவது கொண்டுட்டு ஓடிட்டானா பல பேர் காசு எப்போ வரும்னு ஏங்கி நிற்கிறாங்க. பல குடும்பம் ரோட்டுக்கு வந்திருக்கு. இன்னும் பல பேர் தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை இல்லை 100 தடவை யோசிங்க. அக்கம் பக்கத்தில் கேளுங்க. பேராசையை தவிர்ப்போம், சேமிப்பை காப்போம்.